கிடைக்கல, ஒரு ஹேண்ட் க்ளவுஸும் கிடைக்கல, இல்லை அவங்கள சார்ந்த ஒரு தலைமுடி கிடைச்சிச்சா அதுவும் கிடைக்கல, ஒரு ரத்தம் அதுவும் கிடைக்கல, ஒரு அவங்களோட ஸ்கின் எங்கேயாவது அடி விழுந்து ஏதோ ஒரு சின்ன ஸ்கின்னு மாட்டியிருந்தா கூட இந்த குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுவும் கிடைக்கல, ஒரு செருப்பு கிடைக்கல, ஒரு பென்னு கிடைக்கல, ஒரு காலர் பட்டன் கிடைக்கல, ஒரு செருப்பு தடயம் கிடைக்கல. இந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி பல்லடத்தில் நடந்த அந்த 3 கொலையை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி இதை தரமாக இந்த சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இப்படி செய்யப்பட்ட இந்த சம்பவம் 6 மாதம் தமிழ்நாடு போலீஸை கண்ணுக்குள்ளே விரல் விட்டு ஆட்டின குற்றவாளி ஈரோட்டில் எப்படி ஈஸியாக மாட்ட முடியும்? இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஈரோட்டில் மட்டும் எப்படி அவங்க சோ கால் இந்த வெப்பன்ஸு பலகை கிடைச்சது, சோ கால் ஹேண்ட் க்ளவுஸ் கிடைச்சது, சோ கால் செத்து போனவங்களோட மொபைல் ஃபோன் அவங்கக்கிட்ட எப்படி கிடைச்சது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே எழும்பப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த 4 பேர், இந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, ராசம்மா, ராமசாமி, இவங்க 2